ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏவுக்கான டெஸ்ட் பிளான் போயிட்டுருக்கு. அதில் வந்து நமக்கு இப்போ தேர்டு டெஸ்ட்டு. இதுதான் வந்து டெஸ்ட் பிளானு. இப்போ இந்த டெஸ்ட் பிளானை எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிளானை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா நமக்கு 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 10ஆம் தேதி ஒன்று, 15 ஒன்று. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 21ஆம் தேதி ஒரு டெஸ்ட்டு. இது எல்லாமே நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். டெலகிராமில் கொடுக்கும்போது இந்த டெஸ்ட்டு டேட்டில் வந்து நம்ம போயிட்டு எப்போ பார்த்தாலுமே இருக்கும். அதாவது நீங்கள் லேட்டாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாலுமே இந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்ஸ் கூகுள் ஃபார்ம் எல்லாமே இருந்துகிட்ருக்கோம். இந்த டெஸ்ட் பிளான் இருக்கிற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மில் ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறோம். அடுத்து பிடிஎஃபாகவும் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் போயிட்டு கன்ஃபார்ம் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதே போல் வந்து ப்ராக்டிக்கலுக்கான டெஸ்ட் எல்லாமே கூட கண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தான் கொடுத்துருக்கேன். பட் யாரும் வந்து இதை எழுதி கொடுக்கறதில்ல. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா செல்ஃபாக வந்து ப்ராக்டிஸ் எடுங்க. இந்த 1 மார்க் டெஸ்ட்டை மட்டும் கம்பல்சரி எனக்கு ரைட் பண்ணி அதாவது அட்டன் பண்ணி எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வந்துடணும். மற்றவங்க வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, மெட்டீரியல்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி கைடன்ஸ்க்கு மட்டும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோட் சைடில் கூட நமக்கு டெஸ்ட் எல்லாமே கூட கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வெப்சைட் எல்லாம் எப்படி விசிட் பண்ணுறதுங்கிறது நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வீடியோ கொடுத்தேன்ல அதிலே கொடுத்துருப்பேன். ஒன்ஸ் வந்து அதோட வீடியோவும் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருமே கண்டிப்பாக தவறாமல் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடுங்க. அதே போல் நான் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வீடியோ கொடுக்க மாட்டேன். நான் வந்து வீடியோ கொடுத்தா தான் நீங்கள் வந்து டெஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த டெஸ்ட்டு பிளான் அன்னைக்கு உங்களுக்கு காலையில் 10 மணிக்குள்ளே அந்த பிடிஎஃப்பும் வந்துடும், லிங்க்கும் வந்துடும். நீங்கள் போய்ட்டு அங்கே அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து வீடியோ கொடுக்க மாட்டோம் எல்லாத்துக்குமே. இது வந்து கூகுள் ஃபார்முங்க. நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் டெலகிராமில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உங்களோட நேம், ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். கண்டிப்பாக டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடித்த பிறகு ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஸ்கோரை மட்டும் உங்கள் தனிப்பட்ட சாட்டில் சென்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பிடிஎஃப் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எல்லாமே ஈவினிங் வாக்கில் நான் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச அந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் டெஸ்ட்டு கொடுக்கல. அதை வந்து இப்போ நான் சென்ட் பண்ணிடுறேன். அதுவும் சேர்த்து ரைட் பண்ணிடுங்க. அடுத்து தேர்ட் டெஸ்ட்டுக்கான கொடுப்பேன். அது ரெண்டுத்துக்கான ஆன்சர்க்கையும் வந்து சாயந்தரமாக நான் குரூப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின ஏற்கனவே டீட்டெயில்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் நீடு இருக்குது அப்படின்னா பை பண்ணிக்க பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.